அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கடைசி புத்தகமாகிய மல்கியாவை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக கொடுத்த கிருபையின் வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் ராஜா, நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க, மற்றொரு சொல்ல இந்த வீடியோவை உன் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் தகப்பனே, ஆமென். மல்கியா புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முதல் அதிகாரம், முதல் 2 வசனத்தை நாம் படிக்கலாம். ಮಲಕಿಯ ಪುಸ್ತಕದ ಮೊದಲ 2 ವಚನಗಳನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். ಯೆಹೋವನು ಇಸ್ರಾಯೇಲನ ಕುರಿತು ಮಲಕಿಯನ ಮೂಲಕ ನುಡಿದ ದೈವೋಕ್ತಿ, ಯೆಹೋವನಿಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ, ನೀವು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದೆ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಲ್ಲ. ಏಸಾವನು ಯಾಕೋಬನ ಅಣ್ಣನಲ್ಲವೇ? ಆದರೆ ನಾನು ಯಾಕೋಬನನ್ನ ಪ್ರೀತಿಸಿ ಏಸಾವನನ್ನ ದ್ವೇಷಿಸಿದೆನು. பிரியமானவர்களே, மல்கியா ஒரு தீர்க்கதரிசி என்று இங்கு பார்க்கிறோம். மல்கியாவுடைய வாழ்க்கையிலே அவன் தீர்க்கதரிசனம் சொன்னது நெகேமியாவுக்கு பின்னால். ಇಲ್ಲಿ ಈತನು ಮಲಕಿಯ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ, ನೆಹೆಮೀಯನಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಈತನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರವಾದನೆಯನ್ನ ನುಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. இங்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை மல்கியா மூலமாக சொன்னார் என்று இங்கு வேதம் தெளிவுபடுத்துகிறது. ಇಲ್ಲಿ ಮಲಕಿಯನ್ನು ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ನುಡಿಸಲ್ಪಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಲಕಿಯನ ಮೂಲಕವಾಗಿ ಆತನು ತಿಳಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த வார்த்தையை பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பாரம் என்று பேர்டன் என்று போடப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಭಾರ வசனத்துல. ಮೊದಲ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಭಾರವೆಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. ஆண்டவருடைய பாரத்தை மல்கியா மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கின்றார். ಅಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಭಾರ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಮಲಕಿಯನ ಮೂಲಕವಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, பாரம் என்று சொல்லும்போது, பேர்டன் என்று சொல்லும்போது உங்களுக்கும் பேர்டன் இருக்கணும், எனக்கும் பேர்டன் இருக்கணும். ಅಲ್ಲಿ ಭಾರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ನಿಮಗೂ ನಮಗೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಭಾರವಾದ ಇರಲ್ಪಡ್ತದೆ. விசேஷமாக உங்களுக்கும் எனக்கும் காமன் பேர்டன் வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது ஒரு பேர்டன். ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಭಾರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಭಿಲಾಷೆ. அதற்காக வேண்டி நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு பாரம். ಅದಕ್ಕಾಗಿ ನನ್ನ ಒಂದು ಶರೀರವನ್ನ ಸರಿಯಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಅದನ್ನ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗಲ್ಪಡಬೇಕು. ಅದು ಇನ್ನೊಂದು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಭಾರ. தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது பாரம் கொண்டார். எப்படியாவது இந்த ஜனங்கள் பரிசுத்தமா வாழுவாங்களா, என்னை நோக்கி பார்ப்பாங்களாங்கிறதான் தேவனுடைய சித்தம். ಅಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಹೇಗಾದ್ರೂ ಒಂದು ಇಸ್ರಾಯೇಲರು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ದೇವರ ಒಂದು ಆಲೋಚನೆ. சரித்திரத்துக்கு கடந்து செல்வோம். ಆ ಚರಿತ್ರೆ ಒಂದು ಭಾಗಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಲ್ಪಡೋಣ. பாபிலோனிலே 70 வருடம் அடிமையாக தானியேலோடு கூட மற்றும் எல்லா மக்களோடு கூட அங்கு சென்று 70 வருடம் கடந்து போய்விட்டு, ಅಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ಬಾಬಿಲೋನಿನಲ್ಲಿ ದಾನಿಯೇಲನೊಟ್ಟಿಗೆ ಸರಿಸುಮಾರು 70 ವರ್ಷಗಳವರೆಗೆ ಅಲ್ಲಿ ದಾಸರಾಗಿ ಅವರು ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲವನ್ನ ಕಳೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 70 வருடங்களுக்கு பின்பு அங்கு விடுதலை அடைகிறார்கள். அதற்கு விடுதலை அடையும் போது முதலாவது வந்து யோசுவா ஜெருபாபேல் உடைய தலைமையிலே அங்கு தேவாலயம் புதுப்பிக்கப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೇವೆ, ಅವರು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಂತ ನಂತರದಲ್ಲಿ ಜೆರುಬ್ಬಾಬೆಲನು ಮತ್ತು ಯೆಹೋಶುವನ ಒಂದು ನಾಯಕತ್ವದ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಯೆರೂಸಲೇಮಿನ ಆಲಯವು ಕಟ್ಟಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. முதலாவதாக கட்டப்பட்டு 16 வருடம் பிரேக் ஆகி 16 வருடத்துக்கு பிறகு இந்த தீர்க்கதரிசிகள் ஆகாய் தீர்க்கதரிசி எல்லாம் போய் தீர்க்கதரிசி சொன்ன பிறகு திருப்பி அதே ஜெருபாபேல் யோசுவாவை கொண்டு ಆಲಯಂ ಕಟ್ಟಿ ಮುಡಿತಾಯಿತು. ಅಲ್ಲಿ ಮೊದಲೇ ಅದನ್ನ ಕಟ್ಟಲುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ ನಂತರದಲ್ಲಿ ಸರಿಸುಮಾರು 16 ವರ್ಷಗಳವರೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ಕೆಲಸವಿಲ್ಲದಿರತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ತದನಂತರದಲ್ಲಿ ಅಗಾಯರ ಪ್ರವಾದಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಕೆಲವು ಪ್ರವಾದಿಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಇದೇ ಜೆರುಬ್ಬಾಬೆಲನು ಮತ್ತು ಯೆಹೋಶುವನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಆಲಯವನ್ನ ಪುನರ್ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்கு ஆலயம் கட்டி முடித்த பின்பு நெகேமியா செல்கின்றார். நெகேமியா அந்த
எருசலேமை பாதுகாக்க வேண்டும் என்று மதில் சுவரை கட்டுவதற்காக அவர் ஒரு ಟೀಮೋட போறாரு. ಅಲ್ಲಿ ನೆಹೆಮ್ಯನು ಒಂದು ತಂಡದೊಂದಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಯೆರೂಸಲೇಮಿನ ಪೌಳ ಗೋಡೆಯನ್ನ ಕಟ್ಟಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನ ಒಂದು ತಂಡೋಪದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ಹೊರಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவரோடு கூட எஸ்ரா தீர்க்கதரிசி செல்கின்றார். ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಎಜ್ರ ಒಂದು ಪ್ರವಾದಿ ಸಹ ಹೊರಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்பொழுது காம்பவுண்ட் வாலும் கட்டி முடித்தாயிற்று. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಒಂದು ಪೌಳಿ ಗೋಡೆಯನ್ನು ಕೂಡ ಕಟ್ಟಿದಾಯ್ತು. கட்டி முடித்த பின்பு தொடர்ந்து மல்கியா மக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கின்றார். ಅದನ್ನ ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಿದ ನಂತರದಲ್ಲಿ ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮಾಲಾಖಿಯನ್ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರವಾದನೆಯನ್ನ ನುಡಿತಾ ಇದ್ದಾನೆ. நெகேமியா புத்தகத்தினுடைய 13ஆம் அதிகாரம் இதனுடைய தொடக்கம். ನೆಹೆಮ್ಯನ 13ನೇ ಅಧ್ಯಾಯದ ಒಂದು ಭಾಗ ಈ ಒಂದು ಮಲಕಿನ ಪುಸ್ತಕದ ಒಂದು ಪ್ರಾರಂಭವಾಗಿರ್ತದೆ. அங்கு நெகேமியா அங்குள்ள மக்கள் மீது கர்சனையோடு கூட கலப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க வேற ஜாதியோடு. அதெல்லாம் தண்டிச்சு சில காரியங்கள் சொல்றாரு. அதனுடைய தொடர்ச்சி தான் மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம். ಅಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ನೆಹಮಿಯನ ಒಂದು ಕೊನೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸಲ್ಪಡುವಾಗ ಬೇರೆ ದೇಶದವರ ಅಥವಾ ಅನ್ಯ ಜಾತಿಗಳೊಟ್ಟಿಗೆ ಮದುವೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡ ನಂತರದಲ್ಲಿ ಅದಕ್ಕೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ನೀಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅದರ ಒಂದು ಮುಂದುವರೆದ ಭಾಗವಾಗಿದ್ದು ಮಲಕಿಯನ ಪುಸ್ತಕ. அப்போ மதச்சடங்கு ரிச்சுவல்ஸ், அவங்க மதச்சடங்கு, ஆராதனையில ஒழுக்கம் இல்லை, ஆசாரியுடைய வாழ்க்கை சரியில்லை, தேவனுக்கு விரோதமா சில காரியங்கள் செய்யறாங்க. இதை குறித்த ஒரு தேவனுடைய பாரத்தை மல்கியா கொண்டு வருகின்றார். ಅಲ್ಲಿ ಮಲಕಿನ ಈ ರೀತಿಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆರಾಧನೆ ಸರಿಯಾಗಿ ನಡೀತಾ ಇಲ್ಲ, ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಸಾಂಪ್ರದಾಯಿಕತ್ವ ಆಗಿರಬಹುದು, ಇನ್ನು ಅನೇಕ ವಿಷಯವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದರ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. மல்கியா என்றால் என்ன அர்த்தம்னா அது முதல்ல புரிஞ்சுக்கணும். மல்கியா என்றால் தூதன், தேவ வார்த்தையை கொண்டு வரும் தூதன். ಅಲ್ಲಿ ಮಲಾಕಿಯನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೂತನು ಎಂಬುದಾಗಿ, ಅಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವಂತ ದೂತನು ಎಂಬುದಾಗಿ. ಇಂಗ್ಲಿಷ್ல ದಿ ಮೆಸೆಂಜರ್ ಆಫ್ ದ ಗಾಡ್ಸ್ ವರ್ಡ್. ಅಲ್ಲಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ನನ್ನ ದೂತನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பரவாயில்ல. இப்போ சகரியா பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். ಆ ಸಕರ್ಯ ಕುರಿತಾಗಿ ಸ್ವಲ್ಪ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க நோட் பண்ணணும். இவர்தான் கடைசி தீர்க்கதரிசி. ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅಂಶವನ್ನು ನೀವು ಗಮನಿಸಬೇಕು. ಇವರೇ ಕೊನೆಯ ಪ್ರವಾದಿ. இதுக்கு பிறகு 400 வருடங்கள் எந்த தீர்க்கதரிசியும் இல்லை. ಇದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಈ ವ್ಯಕ್ತಿಯ ನಂತರದಲ್ಲಿ ಸರಿಸುಮಾರು 400 ವರ್ಷಗಳವರೆಗೆ ಯಾವುದೇ ಪ್ರವಾದಿಗಳಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಲಿಲ್ಲ. அடுத்தது புதிய ஏற்பாட்டுல யோவான் ಸ್ನಾನಕನ್. ಅಲ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು ಅಲ್ಲಿ ಬರಲ್ಪಡ್ತಾನೆ. ಅವನ್ ಎಲಿಯಾವಿನ್ ಆವಿயை உடையவன். ಆತನು ಎಲಿಯನ ಆತ್ಮ ಉಳ್ಳವಂತವನಾಗಿದ್ದನು. ಎಲಿಯಾವ್ ಮರುಪಿறப்பு ಅಲ್ಲ. ಆತನು ಎಲಿಯನು ಮರು ಜನ್ಮವನ್ನು ಹುಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಲ್ಲ. ಎಲಿಯಾவை போன்று வாழ்ந்தவன். ಎಲಿಯನ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ಜೀವಿಸಲ್ಪಟ್ಟ ವ್ಯಕ್ತಿ. இந்த 400 வருடம் இருண்ட வாழ்க்கைக்கு முன்பாக தேவன் ಮಲ್ಕಿಯಾவை பயன்படுத்துகிறார். ಇಲ್ಲಿ 400 ವರ್ಷಗಳ ಮುಂಚಿತವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಲಕಿಯನನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 400 வருடம் இருண்ட வருடம் என்று சொல்லப்படுகிறது. ಆ 400 ವರ್ಷಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಂಧಕಾರದ ಒಂದು ಕತ್ತಲು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾರೆ. எப்படி தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தார்கள், மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி தேவாலயம் கட்டப்பட்டது அல்லது உடைக்கப்பட்டதுங்கிறது ஒண்ணும் தெரியாது. ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಜನಗಳು ಅಲ್ಲಿ ವಾಸಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ರು, ಪ್ರವಾದಿಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಜೀವನವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ಆಲಯವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡ್ತು ಎಂಬುದಾಗಿ ಯಾವುದೇ ನಿರ್ದೇಶನಗಳು ಇಲ್ಲ. ஆனா இந்த புத்தகம் கடைசி புத்தகமாக இருப்பதினால் பைபிள்ல கடைசி புத்தகம் புதிய ஏற்பாடுல கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு இல்லையா, அதே போல இதுவும் ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் போல இந்த புத்தகம் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತದೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಲಕಿಯನ ಪುಸ್ತಕವು ಸಹ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. அதே ஸ்டைல்ல எழுதப்பட்டிருக்குது. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கடைசி அதிகாரம் வெளிப்படுத்தின இந்த மல்கியா புத்தகத்துடைய 4 அதிகாரம் தான். 4 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு பியூட்டி என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல எப்படி கடைசியில கர்த்தருடைய நாள் வருகிறது முடியும், அதே போல இங்கேயும் கர்த்தருடைய நாள் வருகிறது என்று முடியும். ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆಯ ಕೊನೆ ಭಾಗದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನ ದಿವಸವು ಬರುವುದಕ್ಕಿದೆ ಅಥವಾ ಯೆಹೋವನ ದಿನವು ಬರುವುದಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯೆಹೋವನ ದಿನವದು ಬರುವುದಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾರೆ. பிரியமானவர்களே, வேதத்துல தேவன் பல ரகசியங்களை உங்களுக்கும் எனக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ಅಲ್ಲಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ದೇವರು ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ನಿಮಗೂ ನಮಗೂ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நாம் தேவனுடைய
பலத்தினால் இடைகட்டப்படும் போது, தேவனுடைய சித்தத்தை செய்வோம் என்று ஆசைப்படும் போது, தேவன் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றார். ಅಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಯಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ನಮಗೆ ತಿಳಿಸುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. இந்த புத்தகத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ಈ ಒಂದು ಪುಸ್ತಕದ ಒಂದು ಒಂದು ವಿಶೇಷತೆ ಏನು ಗೊತ್ತಾ? இது ஒரு டயலாக். இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனும் இடையில ஒரு பேசுற ஒரு டயலாக்க இந்த புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರು ಮತ್ತು ಯೆಹೋವನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೀತಕ್ಕಂತ ಒಂದು ಸಂಭಾಷಣೆಯನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಇದು ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. அத மல்கியா அழகாக வெளியில் கொண்டு வருகின்றார். ಅದನ್ನ ಮಲಕಿಯನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ಅದನ್ನ ಹೊರಗಡೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. விசேஷமாக அந்த நாட்களிலே தலைவர்கள் கொஞ்சம் சோர்ந்து போய் இருந்தாங்க. ವಿಶೇಷವಾಗಿ ಯಾವ್ದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾಯಕರುಗಳೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೋತು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ರು. ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுகிறது. ಯಾಜಕರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರ್ತದೆ. அல்லது பிரபுக்களா கூட இருக்கலாம். ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಾಯಕ ಅಥವಾ ಜನಗಳು ಎಂಬುದಾಗಿ ಸಹ ಹೇಳಬಹುದು. அந்த சோர்ந்து போன வேளையிலே தேவன் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். ಆ ಸೋತು ಹೋದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೇ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ದೇವರು ಅವ್ರನ್ನ ಉತ್ತೇಜನ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. முதல் 3 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது அங்கு தேவன் சில காரியங்களை சொல்லுகின்றார். அங்கு கடைசியாக 3ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் வாக்குத்தத்தங்களை தேவன் அள்ளி கொடுக்கின்றார். ಅಲ್ಲಿ ಕೊನೆ 3 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ದೇವರ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದಾರೆ. ಕೊನೆಯ ಒಂದು ಅಧ್ಯಾಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ ಕೊನೆಯ ಭಾಗದಿಂದ ದೇವರೊಂದು ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ನೀಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க எல்லாரும் டைரி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ನೀವೆಲ್ಲರೂ ಡೈರಿ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಅದ್ಕೊಳ್ತೀನಿ. நம்ம இந்த அதிகாரம் வகையாக நான் போறதுக்கு முன்பாக ஒரு அருமையான பிரசங்கத்தை தேவன் எனக்கு கொடுத்தாரு. நாளைக்கு ஒரு பாஸ்டர் கான்ஃபரன்ஸ்ல இதே பிரசங்கத்தை நான் பிரசங்கம் பண்ண போறேன். ನಾಳಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಒಂದು ಫಾಸ್ಟರ್ ಕಾನ್ಫರೆನ್ಸ್ ಇದೆ. ಆ ಒಂದು ಕಾನ್ಫರೆನ್ಸ್ ನಲ್ಲಿ ದೇವರು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ವಚನಗಳನ್ನ ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಕೊಟ್ಟರು. ಅದನ್ನ ನಾನು ಮಾತನಾಡೋದಕ್ಕಿದ್ದೇನೆ. 7 உரையாடல்கள், 7 dialogues between God and Israel people. ಅಲ್ಲಿ 7 ದೇವರೊಡನೆ ಮತ್ತು ಇಸ್ರಾಯೇಲರೊಡನೆ ನಡೀತಕ್ಕಂತ ಸಂಭಾಷಣೆಗಳು ಎಂಬುದಾಗಿ. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த புக்கை படிக்கும்போது. அதனாலதான் அந்த காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ಇದನ್ನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ಹಾಗಾಗಿ ಇದನ್ನು ನಿಮ್ಮೊಡನೆ ಹಂಚಿಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. இங்க நோட் பண்ணிக்கிடுங்க. ನೀವು ಅದನ್ನ ಬರೆದಿಟ್ಕೊಳ್ರಿ. 7 கேள்விகள் மக்கள் சொல்றாங்க, கேக்குறாங்க. தேவன் 7 கேள்விகளுக்கு பதில் சொல்கின்றார். ಅಲ್ಲಿ ಜನಗಳು 7 ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲರು 7 ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ ಯೆಹೋವನು 7 ಉತ್ತರಗಳನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, நாம் ஆவிக்குரிய ரீதியிலே எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். ಆತ್ಮಿಕವಾದಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನ ಏನನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಆಸೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. முதலாவதாக ಮೊದಲನೇದಾಗಿ இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கும் ஒரு கேள்வி பாருங்க. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மறுபடியும் படிப்போம். ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರು ಕೇಳ್ತಕ್ಕಂತ ಪ್ರಶ್ನೆ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಚನ. Chapter 1 verse 2. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம், ம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ம். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்றீர்கள். ம். கர்த்தர் சொல்லுகிறார், ம். ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ம். ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ம். ஏசாவையோ நான் வெறுத்தேன். ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ, ನೀವು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದಿ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಲ್ಲ. ಏಸಾವನು ಯಾಕೋಬನ ಅಣ್ಣನಲ್ಲವೇ? ಆದರೆ ನಾನು ಯಾಕೋಬನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಏಸಾವನನ್ನ ದ್ವೇಷಿಸಿ ಅವನ ಬೆಟ್ಟಗಳನ್ನ ಹಾಳು ಮಾಡಿ ಅವನ ಸ್ವಾಸ್ಥ್ಯವನ್ನ ಕಾಡು ನರಿಗಳಿಗೆ ಪಾಲು ಮಾಡಿದ್ದೇನಷ್ಟೇ. எங்களை எப்படி சிநேகித்தீர் என்றீர்கள். How you loved us. ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க நீங்க. ನೀವು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ. நாம் கூட கேக்குறோம்ல, ನಾವು ಕೂಡ ಕೇಳ್ತೀವಲ್ಲ, ஆண்டவரே எங்கள் மீது எப்படி நீங்க அன்பு கூர்ந்தீங்க. ದೇವರೇ ನನ್ನ ಮೇಲೆ ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿಯನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಿ. ஆனா அதுக்கு பதில் அதே வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ಅಲ್ಲಿ ಅದೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ, 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಿರಿ. அங்கு யாக்கோபை நான் சிநேகித்தேன், ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬನನ್ನ ನಾನು ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ, அதே போல உன்னை சிநேகித்தேன்.
ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿನ್ನನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. நீங்க 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது ಅಲ್ಲಿ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಲ್ಪಡುವಾಗ இன்னும் டீப்பா ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொல்கின்றார். ಅಲ್ಲಿ ನಾನು ಯಾಕೋಬನನ್ನ ಪ್ರೀತಿಸಿ ಏಸಾವನನ್ನ ದ್ವೇಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, மக்கள் எப்படி சிநேகித்தீங்கன்னு கேக்குறாங்க. பதில், ஆண்டவர் நான் யாக்கோபு சிநேகித்தது போல நான் சிநேகிக்கிறேன். ಅಲ್ಲಿ ಜನಗಳು ಕೇಳ್ತಾ ಇದ್ರೆ ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯಾಕೋಬರನ್ನ ಪ್ರೀತಿಸಿದನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, தேவன் என்னை நேசிக்கிறாராங்கிற சந்தேகம் உண்டாகிவிட்டது. ಅಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಸಂದೇಹ ಉಂಟಾಗಿದೆ. ஆதாம் ஏவாளுக்கும் இந்த சந்தேகம் வந்தது. அதனால தான் அவர்கள் பாவத்தை செய்தார்கள். ಆದಮ ಅವಳು ಸಹ ಪಾಪ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಂದೇಹ ಉಂಟಾಯ್ತು, ಹಾಗಾಗಿ ಪಾಪವನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ರು. ஆனா தேவனுக்கு பதில் என்ன? ಆದ್ರೆ ದೇವರ ಒಂದು ಪ್ರತ್ಯುತ್ತರವೇನು? நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன். ಏಸಾವನನ್ನ ದ್ವೇಷಿಸಿ ಯಾಕೋಬನನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ್ದೇನೆ. இதுல ஒரு கொஸ்டின். ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. நீங்களும் நானும் நினைக்கலாம், எதுக்கு ஆண்டவர் 2 பேரும் ஆண்டவர் படிச்சவங்க தான், ஏன் ஒருத்தர் வெறுத்தாரு, ஒருத்தர் சிநேகித்தாரு? ಅಲ್ಲಿ ಇಬ್ಬರನ್ನು ಕೂಡ ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಯಾಕೆ ಒಬ್ಬರನ್ನ ದ್ವೇಷಿಸಿ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ஒரே ஒரு காரணம், ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ. ஏசா அந்த அவனுக்கு தேவன் கொடுத்த சேஷ்ட புத்திர பாத்திரத்தை, அதாவது தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியப்படுத்தினான் என்று வேதம் சொல்கிறது. ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ತಂದೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟತಕ್ಕಂತ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠ ಪುತ್ರ ಸ್ವೀಕಾರ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸೌಭಾಗ್ಯವನ್ನ ಆತನ ಅಸಡ್ಡೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಎಂಬುದಾಗಿ. ஒரு கப் கூழுக்காக வேண்டி தன்னுடைய சேஷ்ட புத்திர பாத்திரத்தை யாக்கோபுக்கு விற்று போட்டார். ಕೇವಲ ಒಂದು ಕಪ್ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಹಾರಕ್ಕಾಗಿ ಆತನ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠ ಪುತ್ರ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. தேவனுக்கு அவன் மரியாதை கொடுக்கவில்லை. ದೇವರಿಗೆ ಅವನು ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಕೊಡಲ್ಪಡಲಿಲ್ಲ. அவன் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை. ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ನಡೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡಲಿಲ್ಲ. ஆகையினால் தேவன் அவனை கண்ட்ரோல் பண்ணவில்லை. ಹಾಗಾಗಿ ದೇವರು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಲ್ಪಡಲಿಲ್ಲ. ஆனா யாக்கோபு நிறைய தப்பு பண்றாரு. ಆದ್ರೆ ಯಾಕೋಬ ಅನೇಕ ತಪ್ಪುಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அம்மா வீட்டுல போய் 20 வருஷம் தங்கி இருக்கும் போது என்னென்னமோ பண்றாரு. ಅಲ್ಲಿ ಮಾವನ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು 20 ವರ್ಷದಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನೇನೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சொந்த தகப்பனே ஏமாத்துறாரு. சொந்த தகப்பனையே ஈசாக்கை ஏமாத்துறாரு. ತಂದೆಯನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾಮಾರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா ஆண்டவர் அவனை நேசிக்கிறார். ஏன் நேசிச்சார் தெரியுமா? ಆದ್ರೆ ದೇವರು ಅವನನ್ನ ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟು ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவன் தேவனை தேடினான். ಆತನು ದೇವರನ್ನ ಹುಡುಕುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದ. தேவனை நேசித்தான். ಆತನು ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அவனுக்கு நிறைய ட்ரைனிங், ஆண்டவர் கஷ்டத்தை கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தாரு. அவன் வனாந்தரத்துல பாருங்க 20 வருஷம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. ಅಲ್ಲಿ 20 ವರ್ಷ ಒಂದು ಕಾಡಿನ ಒಂದು ಮರುಭೂಮಿಯ ಭಾಗದಲ್ಲಿ ದೇವರು ಅವನಿಗೆ ತರಬೇತಿಯನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னைக்கு தேவன் அதே வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ಅದೇ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಪಾಠವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕಲಿಸಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏன் ஆண்டவர் சிநேகிக்கலன்னு சொல்லாதுங்க, நேசிக்கலன்னு சொல்லாதுங்க. நேசிக்கிறாரு, யாக்கோபு போல நேசிக்கிறாரு உங்களையும் என்னையும். அந்த கொஸ்டின் கேட்காதங்க என்று கற்றுக் கொடுக்கின்றார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಕಲಿಸಿ ಕೊಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ದೇವರನ್ನ ನಾನು ಪ್ರೀತಿಸಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡಬೇಡ್ರಿ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯಾಕೋಬನನ್ನ ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. 2வது கொஸ்டின் மக்கள் என்ன கேட்டாங்களாம்? ಎರಡನೇ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಏನ್ ಕೇಳಿದ್ದಾರೆ? நாம் எந்த விதத்தில் உம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணினோம்? ಅಲ್ಲಿ ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ನಾವು ಅಸಡ್ಡೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ? 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. ಅಲ್ಲಿ 1ನೇ ಅಧ್ಯಾಯದ 7ನೇ ವಚನ. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. ನನ್ನ ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಅಶುದ್ಧ ಪದಾರ್ಥಗಳನ್ನು ಅರ್ಪಿಸುತ್ತೀರಲ್ಲ, ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಅಶುದ್ಧಗೊಳಿಸಿದ್ದೇವೆ ಅನ್ನುತ್ತೀರೋ? ಯೆಹೋವನ ಮೇಜಿಗೆ ಘನತೆಯನ್ನೇದೆ ಎಂದು ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಿರುವುದರಲ್ಲಿಯೇ. பாருங்க, நான் எப்படி உம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணினோம் என்று அவங்க கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்ற பதில், நீங்க ஐம் சாரி 6ஆம் வசனத்தை படிங்க. 6 7ஆம் வசனம் இல்லை, 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ನನ್ನ ನಾಮವನ್ನ ಧಿಕ್ಕರಿಸುವ ಯಾಜಕರೇ, ಮಗನು ತಂದೆಗೆ ಮಾನ ಸಲ್ಲಿಸುತ್ತಾನಲ್ಲ, ಆಳುದಣಿಗೆ ಭಯಭಕ್ತಿ ತೋರಿಸುತ್ತಾನಷ್ಟೇ. ನಾನು ತಂದೆಯಾಗಿರಲಿ ನನಗೆ ಸಲ್ಲುವ ಮಾನವೆಲ್ಲಿ? ದಣಿಯಾಗಿರಲು ನನಗೆ ತೋರಿಸುವ ಭಯಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಎಂದು ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ನಿಮಗೆ ನುಡಿಯುತ್ತಾನೆ. ಆದರೆ
ನೀವು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ನಾಮವನ್ನ ಧಿಕ್ಕರಿಸಿದ್ದೇವೆ ಅನ್ನುತ್ತೀರಿ? பாருங்க, என்ன என்ன இதுல அசட்டப்படுத்தினான்னா, அவங்க பண்ணது வந்து ஒரே ஒரு காரியம், அங்க தேவனுக்கு கனம் கொடுக்கவில்லை. ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ಯಾವ್ದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಘನತೆಯನ್ನ ಅವರು ಕೊಡಲ್ಪಡಲಿಲ್ಲ. அவருக்கு பயப்படுற பயம் இல்லை அவர்களிடம். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಭಯವನ್ನ ಹೊಡೆದುಕೊಳ್ಳುವಂತ ಭಯ ಅವರಲ್ಲಿ ಇಲ್ಲ. அதான் ಅದೇ தேவனுக்கு நம்ம நேரத்தை கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. ದೇವರಿಗೆ ನಮ್ಮ ಸಮಯವನ್ನ ನಾವು ಕೊಡಲ್ಪಡಬೇಕು. அந்த நேரத்தை அவங்க கொடுக்கல. ಆ ಸಮಯನ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಡ್ಬೇಕು. அவங்க ரொம்ப அசட்டை பண்ணிட்டாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಧಿಕ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. கனத்தை கொடுக்கல. ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಘನತೆಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. ஆண்டவரே சொல்றாரு, எஜமானுக்கு வேலைக்காரன் கனம் கொடுக்கணும், நான் உனக்கு கனத்தை கொடுக்கலையே. ಅಲ್ಲಿ ಯಜಮಾನನಿಗೆ ದಣಿಯ ಮೇಲೆ ತೋರಿಸುವಂತ ಭಯಭಕ್ತಿಯನ್ನ ನೀನು ನಮ್ಗೆ ತೋರಿಸ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ. பிரியமானவர்களே, நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்றோம். நமக்கு தேவனுக்கு நேரம், நம்முடைய சக்தி எல்லாவற்றையும் முதல் இதை கொடுக்கணும். ಅಲ್ಲಿ ನಾವು ದೇವರಿಗೆ ನಮ್ಮ ಸಮಯ ಮೊದಲ ಕಾರ್ಯ ಎಲ್ಲವನ್ನ ದೇವರಿಗೆ ಮೊದಲಾಗಿ ನಾವು ಕೊಡಲ್ಪಡಬೇಕು. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ಮೊದಲ ಒಂದು ಆದ್ಯತೆ அது தேவன் விரும்ப கனம். அதாவது இப்ப பாருங்க, ஒரு மினிஸ்டர் உள்ள நுழைஞ்சாருன்னா அவருக்கு நம்ம கனத்தை கொடுக்குறோம். ಅಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಯಾರೋ ಒಬ್ಬ ಸಚಿವರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರಿಗೆ ಒಂದು ಘನತೆಯನ್ನ ನಾವು ಕೊಡ್ತೀವಿ. ஆனா அவங்க சாதாரணமாக தேவனை ஹேண்டில் பண்ணாங்க. ಅಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಘನತೆಯನ್ನು ಕೊಡ್ಕೋಬಹುದು. அசட்டை பண்ணாங்க தேவனை. ಅಲ್ಲಿ ಅವ್ರೇನ್ ಮಾಡಿದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ದೇವರನ್ನ ಧಿಕ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. கண்டுக்கிடலன்னு சொல்லுவாங்க. சிலது இப்பெல்லாம் பணம் வந்துட்டுப்பா, அவன் கண்டுக்கிட மாட்டான்ப்பா அப்படிமா. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈಗೆಲ್ಲ ಅವನಿಗೆ ಹಣವು ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅವನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு காலத்துல அவன் கஷ்டப்படும் போது என்கிட்ட வந்தான். ಒಂದು ಸಮಯ ಕಷ್ಟಪಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹತ್ರ ಬಂದ. இப்ப நம்மகிட்ட வர்றதே கிடையாது. ಈಗ ನಮ್ಮ ಹತ್ರ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. அசட்டை பண்றான். ಈಗ ನಮಗೆ ಅಸಡ್ಡೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾ அதே ಇದ್ದಾನೆ. போல அசட்டை நாங்க எங்க அசட்டை பண்ணணும்னு சொல்றீங்க, ஆனா நீங்க எனக்கு கனம் பண்ணவில்லை என்று தேவன் சொல்கின்றார். ನೀವು ನಾವೆಲ್ಲಿ ಅಸಡ್ಡೆ ಮಾಡಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ಆದ್ರೆ ನೀವು ನನಗೆ ಸಲ್ಲಿಸಲ್ಪಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಘನತೆಯನ್ನ ನೀವು ಸಲ್ಲಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. மூன்றாவது கொஸ்டின் பாருங்க. ಮೂರನೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಗಮನಿಸಿರಿ. இங்க மூன்றாவது கொஸ்டின் என்ன? ಮೂರನೇ ಪ್ರಶ್ನೆ ಏನಂದ್ರೆ, உண்மை நாங்கள் எந்த விதத்தில் உண்மை தீட்டுப்படுத்தினோம், அசுத்தப்படுத்தினோம்? ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಅಶುದ್ಧಗೊಳಿಸಿದ್ದೇವೆ ಅನ್ನುತ್ತಿದ್ದೀರಿ? இது அதுக்கு பதில் என்ன தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯುತ್ತರ ಏನ್ ಗೊತ್ತಾ? அவர் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அசுத்தமான அப்பங்களை படைக்கிறதுனாலே என்னை அசுத்தப்படுத்தினீர்கள். ಅಲ್ಲಿ ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಅಶುದ್ಧ ಪದಾರ್ಥಗಳನ್ನ ಅರ್ಪಿಸುತ್ತಿದ್ದೀರಲ್ಲ, ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ನನಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಶುದ್ಧಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. 7ஆம் வசனம் படிப்போம். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. ನನ್ನ ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಅಶುದ್ಧ ಪದಾರ್ಥಗಳನ್ನ ಅರ್ಪಿಸುತ್ತೀರಲ್ಲ, ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಅಶುದ್ಧಗೊಳಿಸಿದ್ದೇವೆ ಅನ್ನುತ್ತೀರೋ? ಯೆಹೋವನ ಮೇಜಿಗೆ ಘನತೆಯನ್ನ ಇಯದೆ ಎಂದು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಲ್ಲವೇ? அங்க பலிபீடத்துல அப்பங்கள் படைக்கப்பட வேண்டும், அது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஆனா இவங்க அசுத்தமான அப்பங்களை, அதாவது பழைய அப்பங்களை படைத்தார்கள். ಅಲ್ಲಿ ಕರ್ತನ ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಶುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ರೊಟ್ಟಿಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಸಮರ್ಪಿಸಲ್ಪಡಬೇಕು, ಆದ್ರೆ ಅಶುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எது ஒண்ணு ஆண்டவருக்கு. ಏನೋ ಒಂದು ಕಾಟಾಚಾರಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ದೇವರು ನಿಮಗೂ ನಮಗೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க ஆண்டவர்கிட்ட அசுத்தமான காரியங்கள் கொண்டு போக கூடாது. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅಶುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬಾರ್ದು. நாம் தேவனை ஆராதிப்பது பரிசுத்த எண்ணங்களோடு, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்க வேண்டும். ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸುವಂತವರು ಪರಿಶುದ್ಧ ಮನಸ್ಸಿನಿಂದ, ಪರಿಶುದ್ಧ ಆಲೋಚನೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಆರಾಧಿಸಲ್ಪಡಬೇಕು. அசுத்தமான அப்பங்களினால் ஆராதிச்சதுனால அவங்களுக்கு ஆண்டவருக்கு அது பிடிக்கல. ಅಲ್ಲಿ ಅಶುದ್ಧವಾದಂತ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲಿ ಆರಾಧಿಸಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ದೇವರಿಗೆ ಅದು ಇಷ್ಟವಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ஆனா கேள்வியில கேக்குறாங்க, ಆದ್ರೆ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, எப்படி நாங்க அசுத்தமான இதை பண்ணோம் அப்படின்னு. ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿನಗೆ ಅಶುದ್ಧವನ್ನ ಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அசுத்தமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தா எடுத்து போடுறோம். ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತ ಇರ್ತಕ್ಕಂಥ ಅಶುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ತೆಗೆದು ಹಾಕಲ್ಪಡಬೇಕು. தேவனுடைய பந்தியை நாம் சுத்தத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். ದೇವರ ಒಂದು ಮೇಜನ್ನ ನಾವು ಪರಿಶುದ್ಧತೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு காலையிலேயே போகும்போது பரிசுத்தமாக
அவர் சமூகத்துல பல்ல விலக்கி ட்ரெஸ் பண்ணி ஒரு ராஜாவை பார்க்க ஒரு மாதிரி நீங்க போனீங்கன்னா அவர்கள் நாம் சந்திக்க முடியும், அவரோடு கூட நாம் பேச முடியும், அவர் நம்மோடு பேசுவார். ಅಲ್ಲಿ ಅಂಕಲ್ ಅವರು ಆಗಾಗ ಹೇಳುವಂತ ರೀತಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ರಾಜಾದಿರಾಜನನ್ನ ಸಂದರ್ಶಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ. ನಾವೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ನಾವು ಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಪಟ್ಟವರಾಗಿ ಅಲ್ಲುಜುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಇತರ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ರಾಜಾದಿರಾಜನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಹೋಗಲ್ಪಡುವಾಗ ದೇವರು ನಮಗೆ ಆತನ ಸಂದರ್ಶನ ಕೊಡ್ತಾನೆ. 3 பாயிண்ட் பார்த்துட்டோம். 3 ಕಾರ್ಯವನ್ನ ಗಮನಿಸಿದ್ದೇವೆ. 4வது உங்களுக்கு திருப்புங்க. 4ನೇದನ್ನ ನನ್ನನ್ನು ತಿಳಿಸಿಕೊಡ್ರಿ. இது 4வது வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்குது. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 17ನೇ ವಚನ. இங்க பாருங்க, எது 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எதினால் எதினால் அவர்களை பார்க்கிறோம். அதாவது இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, எதனால் வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள் தேவனை. ಅಲ್ಲಿ ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಆತನನ್ನ ಬೇಸರಗೊಳಿಸಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? எதனால தேவனை வருத்தப்படுத்துறோம்னு சொல்றீங்க? ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಬೇಸರಗೊಳಿಸಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಿ? நீங்க நல்லவன கெட்டவங்கிறீங்க, ಕೆಟ್ಟவன் நல்லவன் சொல்றீங்க. ನೀವು ಒಳ್ಳೆಯವನನ್ನ ಕೆಟ್ಟವನಂತ ಹೇಳ್ತಿದ್ರಿ, ಕೆಟ್ಟವನನ್ನ ಒಳ್ಳೆಯವನಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. சொல்லிட்டு நீங்க ஆண்டவர் நான் எதனால வருத்தப்படுறேன் அப்படி சொல்றீங்க. ಆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಯಾವ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಬೇಸರಗೊಳಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತೀರಿ. தயவுசெய்து என்னோடு கூட நீங்க திருப்புங்க. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 17ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳ್ರಿ. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ம். ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. ನೀವು ಯೆಹೋವನನ್ನ ನಿಮ್ಮ ಮಾತುಗಳಿಂದ ಬೇಸರಗೊಳಿಸಿದ್ದೀರಿ. ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಆತನನ್ನ ಬೇಸರಗೊಳಿಸಿದ್ದೇವೆ ಅನ್ನುತ್ತೀರಾ? ಪ್ರತಿಯೊಬ್ಬ ದುರಾಚಾರಿಯು ಯೆಹೋವನ ದೃಷ್ಟಿಗೆ ಒಳ್ಳೆಯವನು, ಅವರೇ ಆತನಿಗೆ ಇಷ್ಟ. ನ್ಯಾಯ ತೀರಿಸುವ ದೇವರು ಎಲ್ಲಿಯೋ ಎಂದು ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳುವವರಲ್ಲಿಯೇ. பிரியமானவர்களே, நல்லவனு கெட்டவன் சொல்லிடுறாங்க, கெட்டவன் நல்லவன் சொல்றாங்க. அதாவது பாவம் இல்ல அப்படின்னு நீங்க நிர்வகிக்கிறீங்க. அப்புறம் நீங்க வந்து எனக்கு அது பிடிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்காத ஒரு காரியம், ஏன் அதை செய்றீங்க என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். ಅಲ್ಲಿ ನೀವು ಪಾಪ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥವನ್ನ ಪಾಪ ಮಾಡಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಿ, ಒಳ್ಳೆಯವನನ್ನ ದುಷ್ಟ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರಿ. ನನಗೆ ಇದು ಇಷ್ಟ ಆಗ್ತಿಲ್ಲ, ಯಾಕೆ ಇದನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரத்துல சின்ன பாவம், பெரிய பாவம் அல்லது இது பாவம் இல்ல என்று நம்மளை நாமே ஏமாத்திக்கிறோம். ಇದು ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಇದು ಪಾಪ ಅಲ್ಲ, ಇದು ದೊಡ್ಡ ಪಾಪ, ಇದು ಚಿಕ್ಕ ಪಾಪ, ಇದು ಪಾಪವೇ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನ ನಾವು ಯಾಮಾರಿಸಿಕೊಳ್ತೇವೆ. ஒருத்தர் வந்து பாவத்தை துணிகரமா செய்றாரு, அது பாவம்னு அவர் சொல்றதுக்கே நமக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಅದನ್ನ ಆ ಒಂದು ಪಾಪನ ಭಯಂಕರವಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದು ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾವುದೇ ಆಲೋಚನೆಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಅದೇ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಪಾಪದ ಭಾಗದಲ್ಲಿ ಇರ್ತಾ ಇದೀವಿ. பாவத்தை லைட்டா எடுத்துக்கிறோம். ಅಲ್ಲಿ ಪಾಪವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಪವಾಗಿ ಎಣಿಸ್ತಾ ಇದೀವಿ. ஆண்டவர் வருத்தப்படுறாருங்க. ದೇವರಲ್ಲಿ ಬೇಸರಗೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இது தேவனுடைய பாரம் என்று நாம் சொல்ல முடியும். ಇದು ದೇವರ ಭಾರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಉಂಟಾಗ್ತದೆ. சரி, அடுத்தது 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 5வது கொஸ்டின். ಅಲ್ಲಿ 5ನೇ ಒಂದು ಸಂಭಾಷಣೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 7ನೇ ವಚನ. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை என் கூட திருப்புங்க. அங்க வந்து என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாங்கள் எந்த விஷயத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்கறீங்க. ಅಲ್ಲಿ ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ತಿರುಗೋಣವೆನ್ನುತ್ತಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ದೇವರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, உங்கள்கிட்ட உண்மையான மனம் திரும்புதல் இல்ல, ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಿಜವಾದಂತ ಮಾನಸಾಂತರ ಅಥವಾ ಹಿಂತಿರುಗುವಿಕೆ ಇಲ್ಲ. நீங்க டீப்பான மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கின்றார். ನೀವು ಬಹಳ ಆಳವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಹಿಂತಿರುಗುವಿಕೆಯನ್ನ ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಬೇಕು. 7ஆம் வசனம் படிங்க. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳ ಕಾಲದಿಂದಲೂ ನೀವು ನನ್ನ ವಿಧಿಗಳಿಗೆ ಓರೆಯಾದಿದ್ದೀರಿ, ಅವುಗಳನ್ನ ಅನುಸರಿಸಲಿಲ್ಲ. ನನ್ನ ಕಡೆಗೆ ಪುನಃ ತಿರುಗಿದರೆ ನಾನು ನಿಮ್ಮ ಕಡೆ ಪುನಃ ತಿರುಗುವೆನು. ಇದು ಸೇನಾಧೀಶ್ವರ ಯೆಹೋವನ ನುಡಿ. ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ತಿರುಗೋಣವೆನ್ನುತ್ತಿದ್ದೀರಿ? இங்க நீங்கள் நானும் மனம் திரும்புறோம். ஆனா எப்படி மனம் திரும்புதல் இருக்குங்கிறது தான் தேவனுடைய கேள்வி. ಅಲ್ಲಿ ನೀವು ನಾವುಗಳು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಆದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ತಿರುಗುವಿಕೆಯನ್ನ ನಾವು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. பிரியமானவர்களே, நம்ம ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ಒಂದು ಚಿಕ್ಕ ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತೀನಿ. நான் தீபுடைய வீட்டுல திருடிக்கிட்டே இருக்கிறேன். ಅಲ್ಲಿ ದೀಪ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಕಳ್ತನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஒரு வருஷமா
மாசம் மாசம் 10,000 திருடி 1 வருஷத்துல 1,20,000 நான் திருடிட்டேன். ಅಲ್ಲಿ ತಿಂಗಳು 10,000 ಹಣವನ್ನ ಕಳ್ತನ ಮಾಡಿ ವರ್ಷಕ್ಕೆ 1,20,000 ಹಣವನ್ನ ನಾನು ಕಳ್ತನ ಮಾಡಿದ್ದೇನೆ. நான் ஒரு நாள் மனம் திரும்பிடுறேன். ಒಂದು ದಿವಸ ನಾನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. உடனே தீபுகிட்ட போய், "தீபு என்னை மன்னிச்சுக்கிடுங்க. இந்தாங்க போன மாசம் உங்களுக்கு திருடினது காசு திருப்பி குடுத்துடுறேன். 1 மாசம் இதுக்கு திருப்பி குடுத்துறேன்." ಅಲ್ಲಿ ಕಳೆದ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮಿಂದ ಕಳ್ಳತನ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಹಣ ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು 1 ತಿಂಗಳ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ. ஆனா உண்மையாகவே அது மனம் திரும்புதல் அல்ல. ಆದ್ರೆ ನಿಜವಾಗಿಯೂ ಅದು ನಿಜವಾದಂತ ಒಂದು ಹಿಂತಿರುಗುವಿಕೆ ಅಲ್ಲ. 1,20,000 குடுத்து திரும்பினாதான் திரும்புறது. ಅದು 1,20,000 ಹಣವನ್ನ ಕೊಟ್ಟು ತಿರುಗಿದ್ರೆ ಮಾತ್ರ ಅದು ತಿರುಗುವಿಕೆ. அதாவது எந்த பாயிண்ட்ல நான் தீபுக்கு கஷ்டத்தை கொடுத்தனோ அங்கே போய் திரும்பும்போதுதான் அது மனம் திரும்புதல் என்று தேவன் இங்கு விளக்கம் கொடுக்கின்றார். ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾನು ದೀಪುವಿಗೆ ಕಷ್ಟವನ್ನು ಕೊಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಿರುಗಿ ಬರಲ್ಪಡುವಂತದ್ದೇ ಮಾನಸಾಂತರ ಎಂಬುದಾಗಿ. மனம் திரும்புறன்னு சொல்றீங்க, ஆனா மனம் திரும்பல. ಅಲ್ಲಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರೆ ಆದ್ರೆ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುತ್ತಾ ಇಲ್ಲ. அப்புறம் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, 8ஆம் வசனம், 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் பாருங்க. 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. எந்த விதத்தில் உம்மை வஞ்சிக்கிறோம் என்று கேட்கிறீர்கள். ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ಕದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. ஆனா நீங்க எப்படி வஞ்சித்தீங்க? ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಿ? தசம பாகத்துல காணிக்கையில வஞ்சித்தீங்க. ಅಲ್ಲಿ ದಶಮ ಭಾಗದಲ್ಲಿ ನನಗೋಸ್ಕರ ಅದು ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ. நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்கவில்லை. ನೀವು ಕೊಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದನ್ನ ನೀವು ಕೊಡ್ಲಿಲ್ಲ. ஆனா நீங்க எதுல வஞ்சித்தோம், எதுல உங்களை ஏமாத்தணும் அப்படின்னு கேக்குறீங்க. ಆದ್ರೆ ನಿಮಗೆ ಯಾವುದ್ರಲ್ಲಿ ನಾವು ಯಾಮಾರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. தயவுசெய்து எங்களோட 8ஆம் வசனம் படிங்க. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಚನ. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. ನರ ಮನುಷ್ಯನು ದೇವರಿಂದ ಕದ್ದುಕೊಳ್ಳಬಹುದೇ? ನೀವು ನನ್ನಿಂದ ಕದ್ದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಿ. ನಿನ್ನಿಂದ ಏನು ಕದ್ದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂದು ಕೇಳುತ್ತೀರೋ? ದಶಮಾಂಶ ನನಗೋಸ್ಕರ ಪ್ರತ್ಯೇಕಿಸಬೇಕಾದಂತ ಪದಾರ್ಥ. பிரியமானவர்களே, நிறைய நேரங்கள்ல நம்ம தசமபாகம் கொடுத்துட்டு நம்ம கூட நம்ம திருப்தி அடைகிறோம். ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ದಶಮಾಂಶ ಭಾಗವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮಗೆ ನಾವೇ ತೃಪ್ತಿಯನ್ನು ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. இது அப்படி இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ಇದು ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நீங்களும் நானும் தசமம் மட்டும் இல்ல, எல்லா காரியங்களிலும் தேவன் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விளக்கு. ಕೇವಲ ದಶಮಾಂಶ ಭಾಗದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ದೇವರೇ ಕೊಡಲ್ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನ ಎಲ್ಲಾ ಭಾಗದಲ್ಲಿ ಕೊಡಬೇಕು. புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, நீங்க சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகா இருப்பான் என்று போடப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಅಲ್ಪವಾಗಿ ಬಿತ್ತುವಂತವನು ಅಲ್ಪವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೊಯ್ಯಲ್ಪಡುತ್ತಾನೆ, ಅಧಿಕವಾಗಿ ಬಿತ್ತಲ್ಪಡುವಂತವನು ಅಧಿಕವಾಗಿ ಕೊಯ್ಯಲ್ಪಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? நீங்க லூக்கா உள்ள 17ஆம் அதிகாரம் என்று நினைக்கின்றேன். நீங்க இது கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணும்னா, நீங்க அத ஆண்டவருக்கு சாரி லூக்கா 17ஆம் அதிகாரம். அங்க ஆண்டவர் கொடுக்கும்போது நீங்க அளந்து மிகுதியாக கொடுங்கள், அளவுக்கு மிஞ்சி கொடுங்க. ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುವಾಗ ನಿಮ್ಮ ಅಳತೆಗೆ ಮೀರಿ ನೀವು ಕೊಡಲ್ಪಡ್ರಿ. அதனால ஆனா எதுல வஞ்சித்தோம் கேக்குறீங்க. ಆದ್ರೆ ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ನಾವು ಕದ್ದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. 7வது ஒரு காரியத்தை, ஒரு கொஸ்டின். 7ನೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. அது 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 14ನೇ ವಚನ. அவங்க என்ன கேக்குறாங்க? ஐம் சாரி, 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14 இல்ல. 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 13ನೇ ವಚನ. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? ನೀವು ನನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಆಡಿದ ಮಾತುಗಳು ಬಹು ಕಠಿಣ ಎಂದು ಯೆಹೋವನು ಅನ್ನುತ್ತಾನೆ. ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಏನು ಮಾತನಾಡಿದ್ದೇವೆ ಅನ್ನುತ್ತಿದ್ದೀರಾ? உமக்கு விரோதமாக என்ன பேசினோம், ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಏನು ಮಾತನಾಡಿದ್ದೇವೆ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க நீங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. என்ன பதில் என்ன? ಅದಕ್ಕೆ ಪ್ರತ್ಯುತ್ತರ ಏನು? நீங்க தேவனை சேவிப்பது விருதா என்று சொன்னீர்கள். ನೀವು ದೇವರನ್ನ ಸೇವಿಸುವಂತದ್ದು ವ್ಯರ್ಥ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. தேவனுக்கு அதை 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது 14ஆம் வசனத்தை போட்டிருக்கோம். தேவனை சேவிப்பது விருதா என்று நீங்க சொன்னீங்க அப்படின்னு போட்டிருக்கோம். ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಸೇವಿಸುವಂತದ್ದು ವ್ಯರ್ಥ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. 14ஆம் வசனம் படிங்க. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? ದೇವರನ್ನ ಸೇವಿಸುವುದು ವ್ಯರ್ಥ, ನಾವು ಆತನ ನಿಯಮವನ್ನ ಅನುಸರಿಸಿ ಸೇನಾಧೀಶ್ವರ ಯೆಹೋವನ ಮುಂದೆ ದುಃಖದಿಂದ ವಿಕಾರಿಗಳಾಗಿ ನಡೆದುಕೊಂಡಿದ್ದರಿಂದ ಆದ ಲಾಭವೇನು? இது நான் முதல்ல சொன்னேன், ஊழியக்காரர்களுக்கு
தேவன் கொடுக்கும் கட்டளை. அது தலைவர்களுக்கு தேவன் கொடுக்கும் ஒரு கட்டளை. ಇದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಮೊದಲು ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾಯಕರುಗಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೊಡಲ್ಪಡುವಂತ ಅಂತ ಒಂದು ಕಟ್ಟಳೆ. தேவனை சேவிப்பது விருதா. ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಸೇವಿಸುವಂತದ್ದು ವ್ಯರ್ಥವ. அதாவது இன்னும் நல்லா சொல்ல போச்சுன்னா, என்ன கர்த்தருக்கு ஊழியம் செய்ய என்னையா லாபம்? ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಂದ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು, ದೇವರ ಸೇವೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಲಾಭ ಅದ್ರಲ್ಲಿ? அப்படின்னு நம்ம சாதாரணமாக நம்ம சொல்றோம் இல்லையா? ಸಾಧಾರಣವಾಗಿ ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತೀವಲ್ವಾ? அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றது என்னன்னா, நீங்க அப்படி சொல்லாதங்க. அப்படி சொல்ல வேண்டாம். சொல்லக்கூடாது என்று சொல்றாரு. ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಹೇಳ್ಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது எனக்கு விரோதமான காரியம். ಇದು ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯ. நீங்க தேவனுக்கு சந்தோஷமாக செய்யணும் ஊழியம். ನೀವು ದೇವರಿಗಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ನೀವು ಮಾಡಲ್ಪಡಬೇಕು. பாருங்க, இந்த 7 கொஸ்டின்லயும் கர்த்தருடைய பதில் பாத்தீங்கன்னா, எனக்கு நீங்க சுத்தமானதை கொடுங்க. எனக்கு நீங்க நான் டீப்பா மனம் திரும்புங்க. எனக்கு நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க என்று அவர் சில காரியங்களை நம்மிடத்தில் கேட்கிறார் பிரியமானவர்களே. ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ನೀವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಮಾನಸಾಂತರ ಅಥವಾ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ರಿ. ನನಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನ ಒಂದು ಅಶುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನನ್ನನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಬೇಸರಗೊಳಿಸ್ಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ದೇವರಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. கடைசியில நீங்க என்ன பேசணும் அப்படின்னு கூட சொல்றீங்க. நீங்க எல்லாம் பேசிட்டீங்க. விருதானியே சொல்லிட்டீங்க. வேலையே வேஸ்ட்ன்னு சொல்லிட்டீங்க. ஆண்டவருக்கு ஊழியம் அப்புறம் போய் என்ன பேசணும்னு ஏன் சொல்றீங்க என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದೇವರಿಗಾಗಿ ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದೇ ವ್ಯರ್ಥ ಅದು, ಅದರಿಂದ ಏನು ಲಾಭ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ಈ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ನೀವು ಮಾತನಾಡಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, இப்போ நம்ம சாப்டர் பை சாப்டர் போலாம். ಈಗ ನಾವು ಅಧ್ಯಾಯವಾಗಿ ಬರಲ್ಪಡೋಣ. இப்போ அந்த 7 கொஸ்டின்ல இருந்து நம்ம தேவனுடைய இருதயத்தை கற்றுக்கொள்ள முடியும். ಆ 7 ಪ್ರಶ್ನೆಗಳಿಂದಾಗಿ ನಾವು ದೇವರ ಹೃದಯವನ್ನ ಕಲ್ತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அந்த தேவனுடைய இருதயம் என்ன? நம்முடைய சிந்தனைகளை அறிகின்றார். நம்முடைய இருதயத்தை அவர் அறிகின்றார். ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಚಿಂತನೆಗಳನ್ನ ಮತ್ತು ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಆತನು ಅರಿತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. முதல்ல வசனம் திருப்பி நான் படிக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் வேகமாக இப்போ கடந்து செல்றேன். அதனால நீங்க கொஞ்சம் உங்க பைபிளை 1 திருப்புங்க. ವಚನಗಳನ್ನು ಓದುವುದಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಸಮಯಗಳ ಅಭಾವ ಇರೋದ್ರಿಂದ ನನ್ನೊಡನೆ ಸತ್ಯವೇದನ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ರಿ. இப்போ 2வது வசனத்துல படிச்சது போல யாக்கோபை தேவன் நேசித்தார். அதே அவன் தப்பு பண்ணா கூட நேசிக்கிறாரு. உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் என்று அழகாக தேவன் சொல்லியிருந்தார். ಅಲ್ಲಿ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ತಪ್ಪು ಮಾಡಲ್ಪಟ್ಟರು ಕೂಡ ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಪುನಃ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ನಾವು ತಪ್ಪು ಮಾಡಿದಾಗಲೂ ಸಹ ದೇವರು ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 6வது 7வது வசனத்துல முதல்ல சொல்லிட்டேன். தேவனை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். 6 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ದೇವರನ್ನು ನಾವು ಘನಪಡಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 8வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ஊனமான மிருகங்களை கொண்டு தேவனுக்கு பலிபடுத்த வச்சாங்களாம். அதை தேவன் கண்டிக்கின்றார். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ದಿವಸಗಳೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೋಷವಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಾಣಿಗಳನ್ನ ದೇವರಿಗೆ ಯಜ್ಞವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಖಂಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. 14வது வசனத்தை பார்க்கும்போது மந்தையில ஆடுகள் இருந்தாலும் கூட நல்ல ஆட்டை கொண்டு வராம அங்க பலகீனமான ஆட்டை நீ கொண்டு வந்தீங்கிறது தேவன் விரும்பவில்லை என்று தேவன் அவங்களுக்கு விரோதமாக, இஸ்ரேலுக்கு விரோதமாக சொல்கின்றார். ಅಲ್ಲಿ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ, ಹಿಂಡಿನಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಪಶುವಿದ್ರೂ ಸಹ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಳಂಕವಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪಶುವನ್ನ ಯೆಹೋವನಿಗೋಸ್ಕರ ಯಜ್ಞವಾಗಿ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲ್ಪಡ್ತಾ ಇದ್ರಿ, ಇದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. 14வது வசனத்தை படிங்க. தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ಒಬ್ಬನು ಹರಕೆ ಹೊತ್ತು ತನ್ನ ಹಿಂಡಿನಲ್ಲಿ ಗಂಡು ಪಶುವಿದ್ದರೂ ಕಳಂಕವಾದ ಪಶುವನ್ನ ಯೆಹೋವನಿಗೆ ಯಜ್ಞ ಮಾಡಿದರೆ ಆ ಮೋಸಗಾರನಿಗೆ ಶಾಪವು ತಗಲಲಿ. ನಾನು ರಾಜಾದಿರಾಜ, ನನ್ನ ನಾಮವು ಅನ್ಯ ಜನಾಂಗಗಳ ಭಯಭಕ್ತಿಗೆ ಈಡಾಗಿದೆ. ಇದು ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನ ನುಡಿ. மந்தையில கிடா இருக்குது. இருக்கும்போதும் ஒரு பலகீனமான ஒரு கிடாவை கொண்டு வந்து அப்பா கொடுக்குறீங்க என்று தேவன் வருத்தப்படுகின்றார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಅಲ್ಲಿ ಬೇಸರ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಹಿಂಡಿನಲ್ಲಿ ಗಂಡು ಪಶುವಿದ್ರೂ ಸಹ ಕಳಂಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪಶುವನ್ನ ಯೆಹೋವನಿಗೋಸ್ಕರ ಯಜ್ಞವಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. தேவன் உங்களுக்கு நல்ல பலத்தை சுகத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ದೇವರು ಒಳ್ಳೆಯದಾದಂತ ಒಂದು ಬಲವನ್ನ ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சில காரியங்களை நீங்க உங்க மூலியமா செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுக்கல. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்துல, நம்ம செயல்படுற காரியத்துல சின்ன உதாரணம், காலையிலேயே எழும்பணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம எழும்புறது 8 மணி 9 மணிக்கு. அப்படிங்கும்போது அந்த ஆண்டவரே நான் மிஸ் பண்ணிடுறோம். ಅಲ್ಲಿ ಮುಂಜಾನೆ ದೇವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮುಂಜಾನೆ ಎದ್ದೇಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ನಾವು 8 9 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವೇ ದೇವ್ರನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೇಸರವನ್ನು ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ.
2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ರಿ. அதனுடைய டாபிக் என்னன்னா, ಅದರ ಒಂದು ಮುಖ್ಯ ಬರಹ ಏನಂತಂದ್ರೆ ஆசாரியத்துவம், திருமணம், உடன்படிக்கை பற்றி தீர்க்க தரிசனம். ಅಲ್ಲಿ ಯಾಜಕತ್ವ, ಮದುವೆ ಮತ್ತು ಒಡಂಬಡಿಕೆಯ ಒಂದು ನಿಷ್ಠೆ ಮತ್ತು ನಿಕಟವಾದಂತ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க, படிங்க. 2ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನವನ್ನು ಓದ್ಕೊಳ್ರಿ. இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. ಯಾಜಕರೇ, ಈ ಅಪ್ಪಣೆಯು ಈಗ ನಿಮಗಾಗಿದೆ. இப்பொழுது இந்த சாப்டர், வருகிற சாப்டர்ஸ் எல்லாமே ஆசாரியர்களுக்கு, ஆசாரியர்கள்னா தேவனுடைய ஊழியர்களுக்கு, தேவனுடைய ஊழியர்கள் தலைவர்களுக்கு உரியது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ಇನ್ನು ಮೇಲೆ ಇದು ಬರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯಾಜಕರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಸೇವಕರು ಇವರಿಗೆ ಈ ಒಂದು ವಚನ ಒಂದು ಅಪ್ಪಣೆಗಳು ಎಂಬುದಾಗಿ. அதுல ஒரு சில வசனங்களை நாம் படிச்சுட்டு நம்ம கடந்து செல்ல போறோம். ಅದರಲ್ಲಿ ಕೆಲವು ವಚನಗಳನ್ನು ಓದಿ ನಾವು ಮುಂದೆ ಹೋಗೋಣ. 5, 6, 7, 8 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 5ರಿಂದ 8ನೇ ವಚನದವರೆಗೆ படிக்கலாம் நம்ம. அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ம். ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. ம். அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். ம். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். ம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. பாருங்க, கொஞ்சம் பாருங்க, நல்லா கவனிங்க. நல்லா உங்களுக்கும் எனக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிற ஒரு வசனம் இதெல்லாம். நீங்க நல்ல ஊழியக்காரன்னா முதல்ல ஆண்டுக்கு பயப்படுற பயம் இருக்கும். 2வது பாருங்க, 6வது வசனம் படி. சத்திய வேதம் அவன் ம். வாயில் இருந்தது. ம். அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. ம். அவன் என்னோடே சமாதானமும் ம். யதார்த்தமுமாய் சஞ்சரித்து ம். அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ம். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. ம். அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ம். நீங்களோ வழியை விட்டு விலகி ம். அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். ம். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு அருமையான இப்போ நம்ம இதை நீங்க நேரம் இல்லை இருந்தாலும் கண்ணத்துல படிக்கிற நேரம் இல்லை இருந்தாலும் பாருங்க, ஒரு ஆசாரியனுடைய கேரக்டரிஸ்டிக் 5லிருந்து 8 வசனங்கள். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಒಳ್ಳೆಯ ಯಾಜಕನ ಗುಣಲಕ್ಷಣಗಳು 5ನೇ ವಚನದಿಂದ 8ನೇ ವಚನದವರೆಗೆ. நம்பர் 1, தேவனுக்கு பயப்படுவான். ಮೊದಲನೇದಾಗಿ ನೀವು ದೇವರಿಗೆ ಭಯಪಡ್ತೀರಿ. அவன் தேவனோடு சமாதானமாயிருப்பான். ಅವನು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಮಾಧಾನದಿಂದ ಇರ್ತಾನೆ. அது மட்டுமல்ல, அவன் சத்திய வேதம் அவனுடைய வாயில் இருக்கும். ಅಲ್ಲಿ ಆತನ ಬಾಯಲ್ಲಿ ಸತ್ಯ ಬೋಧನೆ ಅದು ನೆಲೆಸಿರ್ತದೆ. அது சரியான மக்களுக்கு சரியான நேரத்திலே கொடுப்பான். ಅದು ಸರಿಯಾದಂತ ಮಾತುಗಳನ್ನ ಸರಿಯಾದಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಸರಿಯಾದಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಕೊಡ್ತಾನೆ. பலரை அக்கிரமத்திலிருந்து அவன் தூக்கி விடுவான். ಅನೇಕರನ್ನ ಅಕ್ರಮಗಳಿಂದ ಆತನು ಎಬ್ಬಿಸಿ ನಡೆಸಲ್ಪಡ್ತಾನೆ. அவன் தேவனுடைய தூதன் என்பதை அடிக்கடி உணருவான். ಅವನು ದೇವರ ದೂತನೆಂಬುದಾಗಿ ಆಗಾಗ ಮಾತನಾಡಿಕೊಳ್ತಾರೆ. இந்த 5, 6, 7 வசனம் அவருடைய கேரக்டர், ஒரு லேவியினுடைய கேரக்டர் போட்டிருக்குது. நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு இந்த கேரக்டர் வேண்டும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ಅಲ್ಲಿ ಯಾಜಕನ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಇದು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಗುಣ ಲಕ್ಷಣಗಳು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ஆனா 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது 8ನೇ ವಚನಕ್ಕೆ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ நான் இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன், நீங்க இதெல்லாம் கெடுத்து போட்டீங்களாப்பா என்று தேவன் வருத்தப்படுகிறார். ಅಲ್ದ್ರೆ ನಾನು ಇದನ್ನ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ, ಆದ್ರೆ ನೀವು ಇದರಲ್ಲೆಲ್ಲ ಮುಗ್ಗರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் நம்ம எதுக்கு வருத்தப்படுத்துனீங்க நீங்களே கேக்குறீங்க. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಬೇಸರ ಪಡಿಸಿದೆ, ನಾವು ಯಾವಾಗ ನನ್ನನ್ನು ಬೇಸರ ಪಡಿಸಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತೀರಿ. நான் நியாயந்திக்கிற தேவன் என்று தேவன் சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். ನಾನು ನ್ಯಾಯವನ್ನ ತೀರಿಸುವಂತ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಅಧ್ಯಾಯವನ್ನು ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. பிரியமானவர்களே, இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கப்படும். 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ಗಮನಿಸುವಾಗ தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ಅಲ್ಲಿ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ತೀವಿ. அவர் நமக்கு ஒரு பதவியை கொடுத்து பலரை கிணத்துக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வருவதற்கு அவர் வழி வைத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ಆ ದೇವರೊಂದು ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಿದ್ದೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಗುಂಡಿಯೊಳಗಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಎಬ್ಬಿಸಿ ನಡೆಸಲ್ಪಡ್ತಾರೆ. ஒரு சிலர் இந்த வேலையை உண்மையா செய்யறோம். ಕೆಲವರು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿ ಮಾಡ್ತೀವಿ. ஒரு சிலர் கேர்லெஸ்ஸா செய்யறோம். ಕೆಲವರು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸುಮ್ನೆ ಕಾಟಾಚಾರಕ್ಕೆ ಮಾಡ್ತೀವಿ. கடைசி வசனம் என்ன சொல்லுது? ಕೊನೆಯ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? நான் நியாயம் தீர்க்கிறேன். ನಾನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಂತ ದೇವರು. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே தேவன் நியாயம் தீர்க்கிறார் என்பதை அடிக்கடி உணர வேண்டும். ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ದೇವರು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಂತವನು ಎಂಬುದಾಗಿ ಆಗಾಗ ನಾವು ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು. முதல்ல இந்த 17 வசனம் படிச்சிட்டோம். ஏன்னா நல்லவன கெட்டவன் சொல்ற அந்த வசனம் இது. ಈಗಾಗಲೇ ವಚನಗಳನ್ನು ಓದಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ಒಳ್ಳೆಯವನೇ ಕೆಟ್ಟವನೇ ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾಗಿ 3வது அதிகாரத்துக்கு வாங்க. 3ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ರಿ. அங்கு பாருங்க, ஒரு அருமையான வசனம் தொடங்குகிறது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 3ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ ವಚನಗಳನ್ನ ಓದ್ರಿ.
இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். ம். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். ம். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் ம். நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். ம். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ಇಗೋ ನನ್ನ ದೂತನನ್ನ ಕಳುಹಿಸುತ್ತೇನೆ, ಅವನು ನನ್ನ ಮುಂದೆ ದಾರಿಯನ್ನ ಸರಿ ಮಾಡುವನು. ನೀವು ಹಂಬಲಿಸುವ ಕರ್ತನು ತನ್ನ ಆಲಯಕ್ಕೆ ಪಕ್ಕನೆ ಬರುವನು. ಆಹಾ, ನಿಮಗೆ ಇಷ್ಟನಾದ ಒಡಂಬಡಿಕೆಯ ದೂತನು ಐತರುತ್ತಾನೆ, ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನ ನುಡಿ. பாருங்க பிரியமானவர்களே, இந்த 3ஆம் அதிகாரத்துல 3 இதா நான் போட்டிருக்கேன். ஹெட்டிங் பாருங்க. வாக்களிக்கப்பட்ட தூதர், தசம பாகம் மற்றும் தேவனினால். இந்த 3 காரியங்கள் இங்க இருக்கிறது. ಅಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ದೇವರ ವಾಗ್ದಾನ, ದಶಮಾಂಶ ಭಾಗ ಮತ್ತು ಯೆಹೋವನ ದಿವಸ ಎಂಬುದಾಗಿ. முதல்ல யாருன்னா, முதல் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, யோவான் ஸ்நானங்களை பற்றியும், இயேசு கிறிஸ்துவை பற்றியும் தெளிவாக போடப்படும். ಅಲ್ಲಿ ಮೊದಲನೆಯದಾಗಿ ದೇವರ ವಾಗ್ದಾನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ ಕುರಿತಾಗಿ ಮತ್ತು ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ ಇದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. யாரு யோவான் ஸ்நானகன் என்ன போட்டிருக்குது? அவன் பலியை ஆயத்த பண்ணுவான் என்று முதலாம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಮೊದಲ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ, ಇಗೋ ನನ್ನ ದೂತನನ್ನು ಕಳುಹಿಸುತ್ತೇನೆ, ಆತನು ನನ್ನ ಮುಂದೆ ದಾರಿಯನ್ನು ಸರಿ ಮಾಡುವನು ಎಂಬುದಾಗಿ. இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன போட்டிருக்கிறது? தீவிரமாய் வருவார் என்று போடப்பட்டிருக்குது. ಅಲ್ಲಿ ಬೇಗನೆ ಬರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಪಕ್ಕನೆ ಬರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்புறம் அடுத்தது டக்குன்னு எங்க போயிட்டு உடனே 2ஆம் வருகைக்கு நியாய தீர்ப்புக்கு போயிட்டாரு சகரியா. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ದಿವಸಕ್ಕೆ, ಯೆಹೋವನ ದಿವಸಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரா? நியாயம் தீர்க்கும் போது ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ದಿವಸದಲ್ಲಿ அவர் உட்கார்ந்து வெள்ளியை சுத்திகரிப்பது போல நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிப்பார். ಅಲ್ಲಿ ಆತನ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಪಟ್ಟವನಾಗಿ ಅಕ್ಕಸಾಲಿಗನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಂಗಾರವನ್ನ ಶುದ್ಧ ಮಾಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಶುದ್ಧ ಮಾಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. இயேசு கிறிஸ்து நம்மை புடமிடுவார். ಸರಿ, புடமிடுவார்னா பியூரிஃபைடு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. ஆகையினாலே பிரியமானவர்களே, அங்க நியாய தீர்ப்பை பற்றி இங்கு 3ஆம் வசனம் மற்றும் 5ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பதை பற்றி போடப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ 3ರಿಂದ 5ನೇ ವಚನದವರೆಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 5ஆம் வசனம் படிங்க. நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி ம். உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் ம். விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் ம். எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் ம். பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் ம். தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ನಾನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುವೆನು. ಮಾಟಗಾರ, ಸೂಳೆಗಾರ, ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ, ಕೂಲಿ ಹಿಡಿದು ಕೂಲಿಯನ್ನ ಮೋಸಪಡಿಸುವವನು, ವಿಧವೆಯರನ್ನ ಅನಾಥರನ್ನ ಬಾಧಿಸುವವನು, ವಿದೇಶಿಯ ನ್ಯಾಯ ತಪ್ಪಿಸುವವನು, ಅಂತೂ ಹ್ಮ್. ನನಗಂಜದಿರುವ ಇವರೆಲ್ಲರಿಗೂ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾನು ಶೀಘ್ರ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವೆನು. ಇದು ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನ ನುಡಿ. பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பை பற்றி போட்டிருக்குது. நீங்க பென்சில் எடுத்து அப்புறம் எப்படி தேவன் நியாயம் தீர்ப்பார், பாவங்கள் எப்படி பாவிகள், அதாவது என்னென்ன பாவங்கள் செய்வாங்க, சூனியக்காரர், விபச்சாரக்காரர், பொய்யான இடுகிறவர், விதவைகளை, திக்கற்ற பிள்ளைகளுடைய கூலியை அபகரிக்கிறவர், இப்படி லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. நீங்க உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. ಇಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪಠ್ಯನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ನೀವು ಕುಂತು ಆಲೋಚನೆಯನ್ನು ಮಾಡ್ರಿ. ವಿಧವೆಯರನ್ನ, ಅನಾಥರನ್ನ ಬಾಧಿಸುವಂತವರಾಗಿರ್ಬೋದು, ಮಾಟಗಾರರಾಗಿರ್ಬೋದು, ಸೂಳೆಗಾರಿಕೆ ಅಥವಾ ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ, ಇವೆಲ್ಲವರನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. பிரியமானவர்களே, அப்படியே சொல்லிட்டு கடைசியில 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வசனம். 16ஆம் வசனத்துல இருந்து முடிவு வரைக்கும் அங்கு தேவன் வாக்கு தத்தங்களை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ 16ನೇ ವಚನದ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 16ನೇ ವಚನದಿಂದ ಕೊನೆಯವರೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ದೇವರು ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಏರಳವಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன என்ன வாக்கு தத்தங்கள் பாருங்க பிரியமானவர்களே. 16ஆம் வசனத்துல பார்க்கும்போது அங்க தேவனுடைய பிள்ளைங்க ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கொள்வார்களாம். அங்கு அவர்களுக்காக ஒரு புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஞாபக புத்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறோம். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಮಾತನಾಡಿಕೊಳ್ಳಲು ಯೆಹೋವನ ಕಿವಿಗೊಟ್ಟು ಆಲಿಸಿ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ತನ್ನ ನಾಮಸ್ಮರಣೆ ಮಾಡುವವರ ಹೆಸರುಗಳನ್ನ ತನ್ನ ಮುಂದೆ ಜ್ಞಾಪಕದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. 16ஆம் வசனம் படிப்போம். ஒரு அருமையான வாக்குத்தத்தம். 16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது.
படிங்க இப்போ. படிச்சிட்டு இருக்கேன். நான் முதல்லயே படிச்சுட்டோம். இருந்தாலும் ஞாபக புத்தகம் நமக்கு தேவன் எழுதி வச்சிருக்கார். அப்புறம் அடுத்த வாக்குத்தத்தத்த பாருங்க 17ஆம் வசனத்துல, "என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவங்க என்னுடையவங்களா இருப்பாங்க." நம்ம எல்லாரும் ஆண்டவர் நம்மள ஓன் பண்ணிக்கிடுவாராம். அது மட்டும் இல்ல, அவன் ஒரு ஊழியம் செய்றவன அவனுடைய குமாரனை எப்படி ஒரு தகப்பன் வைத்திருப்பானோ, அதே போல அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದೆ, ಕಾರ್ಯ ಸಾಧಿಸುವ ದಿನದಲ್ಲಿ ಅವರು ಸ್ವಕೀಯ ಅಂತಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಸ್ವಂತ ಜನರಾಗಿರ್ತಾರೆ. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸ್ವಂತ ಮಗನನ್ನ ಕರುಣಿಸುತ್ತಾರೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕರುಣಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சரி 4ஆம் அதிகாரத்துக்கு போலாம். 4ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. அங்க பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்த பாருங்க. என் நாமத்துக்கு பயப்படுற நம்மேல அவர் நாமத்துக்கு பயப்படுற நம்மீது நீதியின் சூரியன் உதிக்கும் என்று தேவன் இங்கு சொல்கின்றார். ಅಲ್ಲಿ ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಇಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಧರ್ಮವೆಂಬ ಸೂರ್ಯನನ್ನ ಸ್ವಸ್ಥತೆ ಉಂಟು ಮಾಡುವ ಕಿರಣಗುಳ್ಳವನಾಗಿ ಮೂಡುವನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ம். ನನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಇಟ್ಟಿರುವ ನಿಮಗೂ ದೇವರ ಧರ್ಮವೆಂಬ ಸೂರ್ಯನು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನುಂಟು ಮಾಡುವ ಕಿರಣಗಳುಳ್ಳವನಾಗಿ ಮೂಡುವನು. ಕೊಟ್ಟಿಗೆಯಿಂದ ಬಿಟ್ಟ ಕರುಗಳಂತೆ ನೀವು ಹೊರಟು ಬಂದು ಕುಣಿದಾಡುವಿರಿ. பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்துக்கு நாம் பயப்படும்போது தேவன் அவருடைய சூரியனை நம்மீது உதிக்கச் செய்து நம்முடைய முகம் பிரகாசிக்கும், கொழுத்த கன்றுகளைப் போல நாம் வளருவோம் என்று இங்கு தேவன் இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு சொந்தப்படுத்தி சொல்கின்றார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಅದ್ಭುತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಧರ್ಮವೆಂಬತಕ್ಕಂತ ಸೂರ್ಯನ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಕಿರಣ ಉಳ್ಳವನಾಗಿ ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಮೂಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. ಕೊಟ್ಟಿಗೆಯಿಂದ ಬಿಟ್ಟ ಕರುಗಳು ಹೊರಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಕುಣಿದಾಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. 3ஆம் வசனத்தை படிங்க. 3ನೇ ವಚನ. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ನಾನು ಕಾರ್ಯ ಸಾಧಿಸುವ ದಿನದಲ್ಲಿ ಅವರು ನಿಮ್ಮ ಅಂಗಾಲುಗಳ ಕೆಳಗೆ ಬೂದಿಯಾಗಿ ಬಿದ್ದಿರುವರು. ಇದು ಸೇನಾಧೀಶ್ವರ ಯೆಹೋವನ ನುಡಿ. துன்மார்க்கரை நீங்க மிதிப்பீங்க. ಅಲ್ಲಿ ದುರ್ಮಾರ್ಗರನ್ನ ನೀವು ತುಳಿದು ಬಿಡ್ತೀರಿ. உங்க உள்ளங்கால் மேல கீழே அவங்க சாம்பலாக போயிருவாங்க. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಅಂಗಾಲುಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಬೂದಿಯಾಗಿ ಬಿದ್ದಿರ್ತಾರೆ. சேனையில் கர்த்தர் சொல்கிறார். ಇದು ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ನುಡಿತಾ ಇದ್ದಾನೆ. பிரியமானவர்களே, இந்த 3 அதிகாரத்துல நம்ம சில கொஸ்டின் கேட்போம். தேவன் பதில் சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, ஒரு சில கேரக்டர்ஸ் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த கேரக்டர்ஸ்லாம் நம்மட்ட இருந்துச்சுன்னா, நம்ம இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம சொந்தப்படுத்திக் கொள்ள முடியும். ಅಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ಉತ್ತರಗಳನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ದೇವರು ಹೇಳ್ಕೊಡ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣಗಳು ಇರುವಾಗ ದೇವರು ಕೊಡ್ತಕ್ಕಂತ ವಾಗ್ದಾನಗಳನ್ನ ನಾವು ನಮಗಾಗಿ ಸ್ವಂತವಾಗಿ ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. கடைசி 2 வசனத்தை படிப்போம். ரொம்ப முக்கியமான வசனம். ಕೊನೆ 2 ವಚನ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரவுமான நாள் வருகிறதற்கு முன்னே ம். நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். ம். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு ம். அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் ம். பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான். ನಾನು ಬಂದು ದೇಶವನ್ನ ಶಾಪದಿಂದ ಹತ ಮಾಡದಂತೆ ಯೆಹೋವನ ಆಗಮನದ ಭಯಂಕರವಾದ ಮಹಾದಿನವು ಬರುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆಯೇ ಪ್ರವಾದಿಯಾದ ಎಲಿಯನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಕಳುಹಿಸುವೆನು. ಅವನು ತಂದೆಗಳ ಮನಸ್ಸನ್ನ ಮಕ್ಕಳ ಕಡೆಗೂ ಮಕ್ಕಳ ಮನಸ್ಸನ್ನ ತಂದೆಗಳ ಕಡೆಗೂ ತಿರುಗಿಸುವನು. பிரியமானவர்களே, எலியா தீர்க்கதரிசியை மறுபடியும் அனுப்புவேன் என்று தேவன் தீர்க்க தரிசனமாக சகரியா மூலம் சொல்கின்றார். ಅಲ್ಲಿ எலியா தீர்க்கதரிசியை அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. ಅದ ಎಲಿಯನ ಪ್ರವಾದಿಯನ್ನ ಪುನಃ ಕಳಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಮಲಾಕಿಯನ ಮೂಲಕವಾಗಿ ಇಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நிறைய பேரு இத 3 விதமாக சொல்றாங்க. ಅನೇಕರು ಇದನ್ನ 3 ವಿಧವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. எலியா தீர்க்கதரிசி ஒருவேளை யோவான் ஸ்நானகனாக இருக்கலாம் என்று சிலர் போதிக்கின்றார்கள். ಕೆಲವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಬೋಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲಿಯನು ಸ್ಥಾನಿಕನಾದ ಯೋಹಾನನು ಎಂಬುದಾಗಿ. ஆனா பலர் எப்படி போதிக்கிறாங்க? ಆದ್ರೆ ಅನೇಕರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬೋಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? தேவன் கடைசி நாட்கள்ல போராடிட்டு இருக்கும்போது அங்கு 2 தீர்க்கதரிசிகள் வருவாங்களாம். ಅಲ್ಲಿ ದೇವರು ಕೊನೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಹೋರಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಪ್ರವಾದಿಗಳು ಬರಲ್ಪಡ್ತಾರೆ. நியாய தீர்ப்புக்கு முன்பாக. ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ದಿವಸದ ಮುಂಭಾಗವಾಗಿ. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆಗಳು 11ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னுடைய 2 சாட்சிகளும்
ரெட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். ಇದಲ್ಲದೆ ம், ம், பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் ம், 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ம். ಇದಲ್ಲದೆ ನನ್ನ ಇಬ್ಬರು ಸಾಕ್ಷಿಗಳು ಗೋಣಿತಟ್ಟನ್ನ ಹೊದ್ದುಕೊಂಡು 1260 ದಿನಗಳ ತನಕ ಪ್ರವಾದಿಸುವ ಹಾಗೆ ಮಾಡುವೆನು. ಭೂಲೋಕದ ಒಡೆಯನ ಮುಂದೆ ನಿಂತಿರುವ 2 ಎಣ್ಣೆಯ ಮರಗಳು 2 ದೀಪಸ್ತಂಭಗಳು ಇವರೇ. அங்க 11ஆம் அதிகாரம் பார்க்கும்போது தேவன் யோவான், அதாவது யோவான்னா இயேசு கிறிஸ்துடைய சீசர், யோவானுக்கு ஒரு சில காட்சிகளை வெளிப்படுத்துகிறார். ಅಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಯೋಹಾನನಿಗೆ ಕೆಲವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಾದೃಶ್ಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ತೋರಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ 2 தீர்க்கதரிசிகளை மறுபடி காட்டுகின்றார். ಆಗ ಇಬ್ಬರು ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ಪುನಃ ಅವರಿಗೆ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 2 சாட்சிகள் ரெட்டு உடுத்தி அங்கு காட்சியளிக்கின்றனர். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರು ಗೋಣಿತಟ್ಟನ್ನ ಒದ್ದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಅವರು ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அது யாருன்னா, ஒன்னு எலியா, இன்னொன்னு மோசே என்று சொல்கின்றார்கள். ಅದು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಎಲಿಯ, ಇನ್ನೊಬ್ಬನು ಮೋಶೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுதான் நிறைய பேர் பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து இந்த 11ஆம் அதிகாரம் அவங்க அதாவது நியாயத்தீர்ப்பு அதாவது நியாயப்பிரமாணத்தை பற்றி மோசையும் தீர்க்க தரிசனங்களை பற்றி எலியாவும் அங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க கடைசியாக சாட்சியாக நிற்பாங்க. அவங்க தான் இந்த பைபிள்ல முக்கியம் என்பதை வெளிப்படுத்துவாங்கன்னு போட்டிருக்குது. ಅಲ್ಲಿ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಎಲಿಯನು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಸತ್ಯವೇದದ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಕುರಿತಾಗಿ ಮೋಶೆಯು ಕೊನೆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವು ವಿವರಣೆಯನ್ನು ನೀಡಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ಇಬ್ಬರು ವ್ಯಕ್ತಿಗಳ ಕುರಿತಾಗಿ ಅನೇಕ ಒಂದು ಸತ್ಯವೇದದ ವಿಶ್ಲೇಷಣಕಾರರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க பைபிள் ஸ்டூடெண்ட் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ಆ ಸತ್ಯವೇದದ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಒಂದು ವಿಷಯನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. இந்த பைபிள் ஃபுல்லா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம். ನೀವು ಎರಡನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. ಸತ್ಯವೇದನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು, ಇನ್ನೊಂದು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ. நியாயப்பிரமாணம் லா அண்ட் ப்ராஃபஸி. ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಕಾನೂನುಗಳು ಅಥವಾ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಕಾನೂನುಗಳು, ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ. நியாயப்பிரமாணம் என்று சொல்லும்போது அதுக்காக வேண்டி மோசே நியாயப்பிரமாணத்துக்காக தேவன் காட்டுகின்றார். ಅಲ್ಲಿ ಮೋಶೆಯ ಒಂದು ಕಾನೂನು ಅಥವಾ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಒಂದು ಕಾನೂನುಗಳಿಗಾಗಿ ಇಲ್ಲಿ ತೋರಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தீர்க்க தரிசனம் காண்போது தீர்க்க தரிசன பிரசன்டேஷன் எலியா. ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದನ್ನ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಕ್ಕಂಥವನು ಎಲಿಯನ್ ಎಂಬುದಾಗಿ. இந்த 2 பேருடைய கேரக்டர் பாருங்க பிரியமானவர்களே. ಈ ಇಬ್ಬರು ವ್ಯಕ್ತಿಗಳ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣವನ್ನು ಗಮನಿಸಿದ ಪ್ರಿಯರೇ, 2 பேருமே தேவன் எடுத்துக்கொண்டார். ಆ ಇಬ್ಬರನ್ನು ಕೂಡ ದೇವರಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತ ತೆಗೆದುಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. மோசேயுடைய கல்லறையை பார்க்கல யாருமே. ಆ ಮೋಶೆಯ ಒಂದು ಸಮಾಧಿಯನ್ನು ಯಾರು ಕೂಡ ನೋಡಲಿಲ್ಲ. எலியாவுடைய கல்லறையும் பார்க்கல யாரும். ಆ ಎಲಿಯನ ಒಂದು ಸಮಾಧಿಯನ್ನು ಕೂಡ ಯಾರು ನೋಡಲಿಲ್ಲ. ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு. ದೇವರು ತೆಗೆದುಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அதனாலதான் ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த 2 பேரும் பேசுவதை நாம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்க முடியும். ಅಲ್ಲಿ ಮತ್ತೆ 17ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. ಮತ್ತೆ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಯೇಸು ನೋಡಿದ್ರೆ ಈ ಇಬ್ಬರು ವ್ಯಕ್ತಿಗಳು ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ அங்க 17 மத்தேயு 17 சாரி மத்தேயு 17:3 லூக்கா 17 மத்தேயு 17. 17:3 படிங்க. அப்பொழுது மோசேயும் எலியாவும் ம். அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். 17:3 ಇದಲ್ಲದೆ ಮೋಶೆಯು ಎಲಿಯನು ಆತನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಾ ಅವರಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡರು. அதாவது இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள்ல சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அங்கு சீசர்களை கூட்டிக்கிட்டு போகும்போது அந்த ஒரு மலை உச்சியில இருக்கும்போது அது டிரான்ஸ்பிகரேஷன் மறுரூபம் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இப்போ அந்த ஸ்காலர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மோசே வந்து நியாயப்பிரமாணத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ், எலியா வந்து தீர்க்க தரிசனத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ். 2 பேரும் இயேசு கிறிஸ்துவோட டிஸ்கஸ் பண்ணாங்களாம். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಗೆ ಒಯ್ಯುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಆ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಪ್ರಕಾಶಮಾನವನ್ನ ಧರಿಸುವುದಕ್ಕಿಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮೋಶೆ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನ್ಯಾಯಪ್ರಮಾಣ ಅಥವಾ ಕಾನೂನು ಅಥವಾ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿವರಣೆ ಮಾಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಎಲಿಯನ್ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಅಂದ್ರೆ ಪ್ರವಾದಿಯನ್ನ ವಿವರಣೆ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಅವರು ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அதனால பழைய ஏற்பாட்டுல கடைசி புத்தகத்துல கடைசி வசனம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு பிறகு 400 வருஷம் கேப் ஆயிருது. இந்த கேப் ஆகுறதுக்கு முன்பாக கடைசியில மறுபடியும் எலியா தீர்க்கதரிசி வருவார் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை சகரியா மல்கியா முடிக்கிறார். ಅಲ್ಲಿ ಮಲಕ್ಯನ ಒಂದು ಕೊನೆಯ ಒಂದು ವಚನದಲ್ಲಿ ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ
ಪುನಃ ಎಲಿಯನು ಬರಲ್ಪಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಪ್ರವಾದಿ ಮಾಡಲ್ಪಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆ ರೀತಿಯಾಗಿ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. கடைசி வசனம் மறுபடியும் படிப்போம். ಆ ಕೊನೆಯ ವಚನವನ್ನು ಪುನಃ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. மல்கியா 4:6. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்துக்கும் திருப்புவான். ನಾನು ಬಂದು ದೇಶವನ್ನ ಶಾಪದಿಂದ ಹತ ಮಾಡದಂತೆ ಯೆಹೋವನ ಆಗಮನದ ಭಯಂಕರವಾದ ದಿನವು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆಯೇ ಪ್ರವಾದಿಯಾದ ಎಲಿಯನ್ನ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಕಳುಹಿಸುವೆನು. மறுபடி எலியாவுடைய ஒர்க் என்ன, அதாவது பைபிளுடைய ஒர்க் என்ன, நியாயப்பிரமாணத்துடைய லாவுடைய ஒர்க் என்ன, பிள்ளைகளையும் பிதாக்களையும் தேவனுக்கு திருப்புவது. ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದ ಒಂದು ಮೂಲ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಂದೆಯ ಮನಸ್ಸನ್ನ ಮಕ್ಕಳ ಕಡೆಗೆ, ಮಕ್ಕಳ ಮನಸ್ಸನ್ನ ತಂದೆಯ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸುವಂತದ್ದು. எல்லாரும் தேவனத்தில் போகணும். ಎಲ್ಲರೂ ದೇವರ ಹತ್ತಿರ ಹೋಗ್ಬೇಕು. இதுதான் கடைசி வசனம். ಇದೇ ಕೊನೆಯ ವಚನ. அதே போல வெளிப்படுத்த விசேஷத்துல கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் செல்ல வேண்டும் என்று சொல்லி முடியும். ಅಲ್ಲಿ ಕೊನೆಯ ಒಂದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕೊನೆಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಕೊನೆಯ ವಾಕ್ಯವನ್ನ ಗಮನಿಸಿದ್ರೆ ಎಲ್ಲರೂ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅವರು ಬರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இங்கேயும் அதே போலதான் பாருங்க. எண்டு வந்து வெளிப்படுத்த விஷயத்துல 22ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை நம்ம ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு முடியும். உங்களோடு கூட இருப்பதாக நீ. அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க என் கூட. தயவுசெய்து 21ஆவது அதிகாரம், சாரி 22ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವನು ನಿಜವಾಗಿ ಬೇಗನೆ ಬರುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. ಹಾಗೆಯೇ ಆಗಲಿ, ಕರ್ತನಾದ ಯೇಸುವೆ ಬಾ ಎಂಬುದಾಗಿ. இங்கேயும் ஒரு முடிவு வந்து வாரும் என்று முடிகிறது. இங்க பாத்தீங்கன்னா திருப்புவார் என்று முடிகிறது. ಇಲ್ಲಿ ದೇವರೇ ಕರ್ತನಾದ ಯೇಸುವೆ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಮುಗಿತಾ ಇದೆ. ಇಲ್ಲಿ ಮನಸ್ಸುಗಳನ್ನ, ತಂದೆಯ ಮನಸ್ಸನ್ನ, ಮಕ್ಕಳ ಮನಸ್ಸನ್ನ ತಿರುಗಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆகையினால வேதத்துல வந்து பாருங்க பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் நான் என்ன சொல்லுவேன்னா தீர்க்கதரிசன வசனம் நான் சொல்லுவேன். ಹಾಗಾಗಿ ಸತ್ಯವೇದದ ಪ್ರತಿಯೊಂದು ವಚನಗಳನ್ನ ಪ್ರವಾದನೆಯ ಪುಸ್ತಕ ಅಥವಾ ವಚನಗಳು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳ್ಪಡ್ತೇನೆ. இது பரிசுத்த ஆவியருடைய அபிஷேகத்தினால் நான் முதல் ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன் இன்னும் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஒவ்வொரு வசனமும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಈ ಒಂದು ಬೈಬಲ್ ಜರ್ನಿಯ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನಾವು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 1 ತಿಮೋಥಿ 3:14 ವಚನದಲ್ಲಿ இல்ல 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3:16 படிங்க. 2 ತಿಮೋಥಿ 3:14 ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ದೈವ ಪ್ರೇರಿತವಾದ ಪ್ರತಿಯೊಂದು ಶಾಸ್ತ್ರವು ಉಪದೇಶಕ್ಕೂ ಖಂಡನೆಗೂ ತಿದ್ದುಪಾಟಿಗೂ ನೀತಿ ಶಿಕ್ಷೆಗೂ ಉಪಯುಕ್ತವಾಗಿದೆ. ಆದುದರಿಂದ ದೇವರ ಮನುಷ್ಯನು ಪ್ರವೀಣನಾಗಿ ಸಕಲ ಸತ್ಕಾರ್ಯಕ್ಕೆ ಸನ್ನದ್ಧನಾಗುವನು. ஆகையினால வேத வசனங்களை நீங்க படிக்கிறீங்க. பழைய ஏற்பாடு ஃபுல்லா நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்ம சீர்திருத்துறதுக்கு, உபதேசிக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் உபயோகப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ನಮ್ಮ ಒಂದು ಆಸೆ ಇದನ್ನ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಚಿಂತಿಸುವುದಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ತಿದ್ದುಪಾಟಿಗೆ ಮತ್ತು ಏನಪ್ಪಾ ಅಂತ ನೀತಿ ಶಿಕ್ಷೆಗೆ ಇದು ಉಪಯೋಗವಾಗಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದು ನಮ್ಮೆಲ್ಲರ ಒಂದು ಆಸೆ. என்னுடைய அடுத்த கர்த்தருக்கு சித்தமானால் நீங்க அடுத்த கிளாஸ்ல வந்து நான் வந்து எல்லாம் QR கோடு போட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ಆ ದೇವರ ಚಿತ್ತವಿರುವುದಾದ್ರೆ ಮುಂಬರುವಂತ ಒಂದು ತರಗತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು QR ಕೋಡ್ ಅನ್ನು ಕೊಡಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. இதுவரைக்கும் 21 புத்தகங்களுக்கு QR கோடு பண்ணியிருக்கிறோம். ಇಲ್ಲಿವರೆಗೂ 21 ಪುಸ್ತಕಗಳಿಗೆ QR ಕೋಡ್ ಅನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இப்பொழுது நான் 39 புத்தகத்தையும் முடித்து விட்டேன். ಇಲ್ಲಿವರೆಗೂ 39 ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಕೂಡ ಮಾಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எனக்கு ஒருவேளை அடுத்த செஷன் இல்லைன்னா அதுக்கு அடுத்த செஷன்ல 36 கோடையும் நான் உங்களுக்கு QR கோடு போட்டு அதை நீங்க அமுக்கியாச்சுன்னா நேரே யூடியூப்ல நீங்க பார்க்கத்தக்கதாக உங்களுக்கு அந்த அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ಅಂಕಲ್ ಅವರ ಒಂದು ಆಸೆ ಮುಂಬರುವಂತ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ QR ಕೋಡ್ ಅನ್ನು ಕೊಡಲ್ಪಡ್ತಾರೆ. ಆ ಒಂದು QR ಕೋಡ್ ಅನ್ನು ನೀವು ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನೇರವಾಗಿ ಆ ಒಂದು ಪುಸ್ತಕಕ್ಕೆ ಆ ಒಂದು ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ಹೋಗಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದೇ ನಮ್ಮ ಒಂದು ಆಸೆ.
நீங்க ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பிக்கணும். உங்க மூலமாக நிறைய பைபிள் ஸ்டூடெண்ட் உருவாகணும். பல திருச்சபைகள் உருவாக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ನೀವು ಸತ್ಯವೇದ ಶಾಲೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಡಬೇಕು, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕರು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದೇ ನಮ್ಮ ಒಂದು ಆಸೆಯಾಗಿದೆ. நான் இங்க டீச் பண்ணது வந்து ஒரு 20% வச்சுக்கிடுங்களேன். ಅಂಕಲ್ ಅವರು ಇಲ್ಲಿ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು 20 ಭಾಗ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ಳಿ. நீங்க இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது another 20% வச்சுக்கிடுங்களேன். ನೀವು வேற புஸ்தகங்கள்ல இருந்து ನೀವು ಇನ್ನು ಇತರೆ ಪುಸ್ತಕಗಳ ಮೂಲಕವಾಗಿ 20 ಭಾಗ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ರಿ. 60% வேதத்தை திருப்பி 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 படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ಶೇಕಡ 60ರಷ್ಟು ನೀವು ಸತ್ಯವೇದವನ್ನ ಓದ್ತಾ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾನೆ. நான் சும்மா ஒரு சின்ன ஃபவுண்டேஷன் தான் போட்டுட்டு போறேன். ಕೇವಲ ಒಂದು ಚಿಕ್ಕದಾದಂತ ಒಂದು ಅಸ್ಥಿವಾರವನ್ನು ಹಾಕಿ ನಾನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. இப்போ டெஸ்ட்டுக்கு பேப்பர் மல்கியா வரைக்கும் நம்ம பிரதர் டைட்டஸ் ரெடி பண்ணிட்டாங்க. ஜெனசிஸ் டு டைட்டஸ் வரைக்கும் இருக்கும். அதுவும் உங்களுக்கு அனுப்பப்படும். அதோடு கூட என்னுடைய வேலை பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகம் முடிவடைகிறது. ಅಲ್ಲಿ ಆದಿಕಾಂಡದಿಂದ ಮಲಾಕಿಯನ ಪುಸ್ತಕದವರೆಗೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಪರೀಕ್ಷೆಗಾಗಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಪತ್ರಿಕೆ ಅದು ಸಿದ್ಧವಾಗಲ್ಪಟ್ಟಿದೆ. ನನ್ನ ಒಂದು ಕೆಲಸ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು QR ಕೋಡ್ಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳು ತಲುಪಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. அதனால பாஸ்டர் உல்ரி வந்து கம்ப்ளீட்டா நியூ டெஸ்ட்மென்ட் பண்றேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. பாவம் அவர் ரொம்ப வேலையின் மத்தியிலையும் நான் ஃபுல் டைம் அவர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே பண்றாரு. அவருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவரும் பண்ணணும் ஆசைப்படுறாரு. சீக்கிரமாக அதை முடியத்தக்கதாக தேவன் கிருபை செய்வாராக. ಪಾಸ್ಟರ್ ಉಲ್ರಿ ಅವರು ಕೆಲಸದ ಮಧ್ಯೆಯೂ ಕೂಡ ಅವರು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಕೆಲಸಗಳ ಒಂದು ಒತ್ತಡದ ನಡುವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದನ್ನು ಕೂಡ ಬೇಗವಾಗಿ ಮುಗಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಅವರಿಗೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. நாம் ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலிருந்து 39 புத்தகங்களை ஆண்டவரே இந்த பைபிள் ஜேர்னி மூலம் முடிக்க எங்களுக்கு கிருபை செய்தீரே, ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இது பலருக்கு செல்லணும், பயன்படணும். உம்முடைய நாமம் ஆண்டவரே வேதம் சொல்கிறது, உம்முடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது என்று சொல்கிறது கர்த்தாவே. ஆகையினாலே இது ஒரு பலத்த ஆசீர்வாதத்தோடு திரும்பத்தக்கதாக பலரை ஆசீர்வதிக்கத்தக்கதாக கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற தகப்பனே, ஆமென்.